வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. செப்ரானிக் நம்ம சந்தைக்கு ஒரு புதிய ரக நெக் பேண்ட் ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பேர் பார்த்தீங்கன்னா யோகா N1ங்கிற பேரில் வருது. கூடவே அந்த எண்ணையை சேர்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு தமிழ் பேர் வருது, யோகன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை யோகா N1 வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு 1500 பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் நெக் பேண்டை பார்க்குற ஒரு ஃபீல் வருது. வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு உள்ளாடி எப்படி இருக்குது, இது கூட என்னென்ன வருது, வாரண்டி எவ்வளோ நாள் தராங்க, அப்புறம் பாட்டு கேட்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத ரிவ்யூவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போ அதுக்கு பாக்ஸை பிரிச்சுடலாம். பேக்கை பிரிக்கிறேன் பாருங்கள். பேக்கை பிரிக்கும் போது யோகா பொசிஷனில் இருக்குது நெக் பேண்டு. அதாவது யோகாவில் நம்ம எப்படி பாடியை வளைஞ்சு நெடிஞ்சு அப்படி ஃப்ளெக்சிபிளுக்காக என்னென்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ப்ரீமியம் ஃபினிஷிங்கை கொடுக்குது. இதை தவிர இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன்சி சார்ஜிங் கேபிள் 2 கலரில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. தென் வாரண்டி கார்டு. இவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நெக் பேண்டை ரொம்ப கூர்மையாக பாருங்கள். எனக்கு எந்த மாதிரி தோணுதுன்னா, அதாவது ஸ்கிப்பிங் ரோப் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொசிஷனில் பாருங்கள். அதாவது யோகா அப்புறம் எக்ஸசைஸ் ரிலேட்டடான விஷயங்களை அது மாதிரி டிசைனர் யோசிச்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த பாணியில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபினிஷிங் மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு சைடில் பார்த்தா யோகா போஸ் கொடுக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ரோப்பை பிடிக்கிற ஒரு ஃபீல் வருது. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன், எல்லாமே ஒரு புது பாவனையில் இருக்குது. சரி, நெக் பேண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல் ஸ்டாண்டர்டில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதை கழுத்து பகுதியில் வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நெக் பேண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இதில் என்னென்ன விஷயங்கள் டெக்னாலஜி வைஸ் பண்ணியிருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நண்பா, இந்த நெக் பேண்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறமா டைப் சி போர்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரத்யேகமாக கேமிங் மோட் இருக்குது. கேம் பிரியர்களுக்கு உங்களுக்கு லேட்டன்சி பார்த்திங்கன்னா அதாவது லோ லேட்டன்சி உங்களுக்கு 50 மில்லி செகண்டில் இருக்கும். அப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், தாறுமாறாக இருக்கும். இதை தவிர இஎன்சி இதில் இருக்குது, என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சந்தை கடைகளில் நிற்கிறீங்க, டிராஃபிக்கில் ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸில் நிற்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னா இந்த நெக் பேண்ட் மூலிமா பேசும்போது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் ஹெவியாக எண்ட் யூசர்ஸ்க்கு கேட்காது. அதாவது நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த இரைச்சல், அந்த தேவையில்லாத அன்வான்ட் நாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கேட்காது, கிளியராக இருக்கும். நீங்கள் பேசுகிறது கரெக்டாக அவங்களுக்கு கிளியராக கேட்கும். அந்த வசதி இருக்குது. அப்புறமா நெக் பேண்டை பார்க்கும்போது தெரியும், மெட்டல் பாடி. அதே மாதிரி பட் வரக்கூடிய ஏரியாவும் உங்களுக்கு மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. தென் இது மேக்னெட்டிக் டைப்பான்னு கேட்டிங்கன்னா மேக்னெட் டைப்பான்னு தெரியலை, ஆனால் மேக்னெட் டைப் மாதிரி ஒட்டுது லைட்டாக, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதை பாருங்கள். அப்புறமா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தாறுமாறாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறமா கம்பெனி தரப்புலேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் 6 மணி நேரம் கன்டினியூஸாக பாட்டு கேட்டிருந்தேன். தென் செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரி லெவலில் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் 51% பேக்கப் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்கும். கம்பெனியில் இது 20 சொல்லியிருக்காங்க. அது எப்படி எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. தென் பாட்டு கேட்குறதுக்கு எல்லாமே பேஸ் எல்லாம் நல்லா தூக்கெல்லாம் நல்லா இருக்குது, தாறுமாறாக இருக்குது. அதே மாதிரி வித்தியாசமான ஒரு டிசைன். வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் பக்காவாக வேக்கப் ஆகுது. உங்களுக்கு தெரியும்ல, ஓகே கூகுள் சொல்லும்போது கரெக்டாக அது உடனே ஓப்பன் ஆகுது. மீதி எல்லாமே நீங்கள் கமாண்ட் வைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாய்ஸ் மூலிமா ஆப்ரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம். நண்பா, இதை ஓவரலாக பார்த்தீங்கன்னா 1500 ஒருத்தான பொருள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன், லேட்டஸ்ட் மீன்ஸ் சந்தையில் இருக்கிறதுல ஸ்டாண்டர்டை தாண்டி போயிருக்காங்க. 5.3 அதுக்கு மேலெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறத ஸ்டாண்டர்டை தாண்டி போயிருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், அப்புறம் மெட்டல் பாடி, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் பக்காவாக இருக்குது. ஒரு யூனிக்கான ஒரு டிசைன், மெட்டல் இயர் பீஸ், அப்படி எல்லாமே பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் நியாயமான ஒரு ப்ரைஸிங்கில் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. தேவைப்படுறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அமேசான் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ரேட்டில் கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம்.